Let us solve this question. Question பாருங்க. It is given if y is equal to sine inverse of square root of 1 plus x plus square root of 1 minus x whole divided by 2. Okay. Then we have to show dy by dx is equal to some value. Okay. Then நம்ம பண்ணலாம். Okay. The question is to find the derivative of the given function y. Okay. So பாருங்க. இந்த கொஸ்டினை நீங்கள் டைரெக்டாக செயின் ரூல் யூஸ் பண்ணியே சால்வ் பண்ணலாம். பட் கேல்குலேஷன் வைஸ் இட் இஸ் லென்த்தி. ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு தேர் இஸ் அ டூல். ஓகே, டிஃப்ரென்சியேஷனில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது நம்மளுக்கு. செயின் ரூலுக்கு அப்புறம் நீங்கள் படிக்கிற ஒரு யூஸ்ஃபுல் டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரிக் சப்ஸ்டிடியூஷன். ஓகே, டிஃப்ரென்சியேஷன் பை ட்ரிக்னாமெட்ரிக் சப்ஸ்டிடியூஷன். நிறைய சப்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, யூஸ்ஃபுல் சப்ஸ்டிடியூஷன்ஸ். நான் சிலதை இங்கே மென்ஷன் பண்ணுறேன் பாருங்க. whenever you find 1 minus x by 1 plus x, put x is equal to tan theta. Okay, whenever you find 1 plus x by 1 minus x, put x is equal to tan theta. Third one, if you find square root of 1 minus x by 1 plus x, put x is equal to cos 2 theta. Okay. Fourth one, if you find square root of 1 plus x or square root of 1 minus x, put x is equal to sin 2 theta. Okay, இந்த ரெண்டு கேஸ்க்குமே ஒரே சப்ஸ்டிடியூஷன் தான். சிமிலர்லி இங்கேயும் கூட சேர்த்து எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு கேசஸ்க்குமே ஒரே சப்ஸ்டிடியூஷன் தான். put x is equal to tan theta. ஓகே, இதோட யூஸ் என்ன பாருங்க. இந்த கொஸ்டின்ல தெரியும் பாருங்க. if you want you can try this question using direct method. chain rule யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம், பட் it will take time. சால்வ் ஆகும். ஓகே, ஸோ பாருங்க இங்கே என்ன அப்பியர் ஆகுது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 plus x ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus x. ஸோ நான் சொன்ன லாஸ்ட் டூ சப்ஸ்டிடியூஷன்ஸ் யூஸ் பண்ணலாம் இங்கே. ஓகே, பாருங்க. ஸோ x is equal to sin 2 theta. ஸோ put x is equal to sin 2 theta. கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 plus x என்னவாயிரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 plus sin 2 theta. ஓகே, யூ ஷுட் பி நோயிங் sin 2 theta அப்படிங்கிறது 2 sin theta cos theta. ஓகே, ஸோ இப்போ என்ன வரும்? இங்கே பாருங்க, இந்த டேர்ம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா இட் லுக்ஸ் லைக் 2ab. ஃப்ரண்ட்ல ஏதோ a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மாதிரி எனக்கு இன்ட்யூட்டிவாக தோணுது. ஓகே, ஏதாவது a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மாதிரி ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? ஃப்ரண்ட்ல என்ன இருக்கு? 1. ஓகே, உங்களுக்கு தெரியணும் whenever you are dealing with trigonometry 1 என்னன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம் ரெடிலி. sin cos டீல் பண்ணும்போது you can replace this by cos square theta by plus sin square theta. இந்த டேர்மை 2 cos theta sin theta ன்னு எழுதிக்க. so that it looks like a square a cos theta b sin theta a b. ஓகே, ஸோ என்னென்னு எழுதிடலாம்? இதை நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாம். ஸோ என்ன வந்துடும் நம்மளுக்கு? ஸ்கொயர் ரூட் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா. ஓகே, இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் பண்ணும்போது உள்ளே இருக்கிற வேல்யூ நான் பாசிட்டிவ்னு அசீவ் பண்ணிக்கிறேன். ஓகே, பிகாஸ் நத்திங் இஸ் மென்ஷன் இன் த கொஷன். ஓகே, ரைட். ஸோ நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இல்லைனாலுமே நீங்கள் ஒரு ஃபார்முலாவை கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஐடென்டிட்டி. 1 plus sin 2 theta அப்படிங்கிறது cos theta plus sin theta the whole square. Similarly 1 minus sin 2 theta அப்படிங்கிறது cos theta minus sin theta the whole square. ஓகே, இப்போ சொன்ன ஸ்டெப்ஸ் அப்படியே ரிப்பீட் பண்ணீங்கன்னா நீங்கள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus xக்கு சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus sin 2 theta சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா you will have cos theta minus sin. ஓகே, இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம். Okay, in place of square root of 1 plus x cos theta plus sin theta, in place of square root of 1 minus x cos theta minus sin theta. நம்ம y பாருங்க, y is given to be this.
ஸோ y ரீரைட் பண்ணுற பாருங்க. y is equal to sin inverse of square root of, what is this, 1 plus x plus square root of 1 minus x divided by 2. இப்போ தான் simplify பண்ணோம் after substitution. Okay, substitutions note பண்ணிக்கோங்க. You should have this idea. எப்போ எதை substitute பண்ணணும் அப்படிங்கிறது. Okay, என்ன கொடுத்துருக்காங்க, x equal to sin 2 theta substitution கொடுத்தோம் இல்லையா. கொடுத்தப்போ square root of 1 plus x என்ன வந்தது, cos theta plus sin theta. இங்கே square root of 1 minus x cos theta minus sin theta whole divided by 2. So plus sin theta minus sin theta cancel out ஆயிரும். நமக்கு என்ன கிடைக்கும், sin inverse of 2 cos theta by 2 வரும். இந்த 2 cancel ஆயிடுச்சு அப்படின்னா sin inverse of cos theta. ஓகே, என்ன பண்ணலாம், sin inverse of cos theta கிடைச்சிருக்கு. நீங்க என்ன பண்ணலாம்னா, if you know one result, sin inverse of x plus cos inverse of x is equal to pi by 2. ஓகே, அப்போ sin inverse of x க்கு இங்க இருந்து ஒரு ஃபார்முலா பார்க்க முடியும் உங்களால, pi by 2 minus cos inverse of x. ஓகே, இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்க, x ஓட பிளேஸ்ல cos theta இருக்கு. ஸோ x வர இடத்துல cos theta ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா pi by 2 minus cos inverse of cos theta. ஓகே, என்ன பண்ணலாம், cos inverse of cos theta, inverse functions, they will eat each other. So pi by 2 minus theta. So y is equal to pi by 2 minus theta. ஆனால் நம்மளுக்கு question வந்து x termsல தான் கொடுத்தாங்க. நம்ம ஒரு substitution கொடுத்தோம், x is equal to sin 2 theta. அந்த 2 theta கண்டுபிடிச்சீங்கன்னா sin inverse of x. ஓகே, இப்போ theta வேல்யூ என்னது, sin inverse of x by 2. substitute பண்ணுங்க இங்க. ஓகே, y is equal to pi by 2 minus sin inverse of x by 2. அப்போ dy by dx என்ன வரும்னு சொல்லுங்க. dy by dx is equal to first term pi by 2 differentiate பண்ணா 0 minus 1 by 2 constant விட்டுருங்க. sin inverse of x differentiate பண்ணா 1 by square root of 1 minus x square. Okay, so this is the thing that we have to show. Okay, minus 1 by 2 root of 1 minus x square. Clear? Suppose உங்களுக்கு இந்த ரிசல்ட் தெரியல, நான் ஏன் சேஞ்ச் பண்றேன் இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி, ஏன்னா இங்க sin inverse இருக்கு, cos இருக்கு. ஸோ சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ வெளியவும் cos inverse கொண்டு வரணும் அப்படின்னா cos inverse இன்வால்வ் ஆகிற மாதிரி நம்ம எழுதணும். அதுக்காக இந்த சிம்பிளிஃபிகேஷன் பண்றோம். ஓகே, சப்போஸ் உங்களுக்கு இந்த தெரியலனாலும் நீங்க பண்ண முடியும். எப்படி பண்ணலாம், question என்னது, sin inverse of square root of 1 plus x plus square root of 1 minus x divided by 2. Okay, question correct தானே, plus தானே. ஓகே, ஸோ நீங்கள் சப்ஸ்டியூஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் sin inverse of என்ன வந்தது, or sin inverse of cos theta. ஸ்டெப்ஸ் பார்த்துக்கோங்க, சேம் ஸ்டெப்ஸ். இப்போ நீங்கள் dy by dx டைரெக்டாக எவாலுவேட் பண்ணீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு, sin inverse of cos theta அப்படின்னா என்னது, செயின் ரூல் அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் sin inverse டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1 by square root of 1 minus cos square theta. நெக்ஸ்ட் cos theta டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், minus sin theta. தீட்டாவும் இருக்கு. ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு x டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஸோ d theta by dx. ஸோ இந்த d theta by dx ஓட வேல்யூ மட்டும் வேணும். அதுக்கு என்ன பண்றது, நம்மளுக்கு என்ன தெரியும், theta is equal to, இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, theta is equal to sin inverse of x by 2. அதை எடுத்துக்கோங்க, theta equal to sin inverse of x by 2. So d theta by dx என்ன வரும், 1 by 2 1 by square root of 1 minus x square. Okay, substitute பண்ணிடுங்க. இதை simplify பண்ணீங்கன்னா 1 by sin theta வருது, because this is sin square theta times minus sin theta into
1 by 2 root of 1 minus x square. Sin theta cancel ஆயிடும். So we have minus 1 by 2 root of 1 minus x square. Okay. உங்களுக்கு அந்த inverse trigonometric result தெரியலைனாலுமே you can solve like this. ஏன்னா செயின் ரூல் இருக்கு இல்லையா நம்மள்ட்ட. பட் இந்த லெவல்லையே நீங்க செயின் ரூல் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா that is a time taking task. Okay. So அதனால alternative methods தெரிஞ்சு வச்சுக்கணும். Okay, that will save your time. Okay, clear. Right. Suppose உங்களுக்கு இந்த இந்த 1 plus sin theta 1 minus sin 2 theta பத்தி ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா டைரக்டா நீங்க இந்த ஸ்டெப்புக்கு வந்துடலாம். சப்ஸ்டிடியூஷன் கொடுக்குறீங்க, இந்த சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியா நடந்துடும். Okay. Right. So this is one idea in which you can find the derivative of a function using trigonometric substitution.